திமுக அரசுக்கு எதிரான விமர்சனம் என்ற அடிப்படையில் மட்டுமே இதுபோன்ற பிரச்சினைகளை சிலர் கையில் எடுப்பதாக விஜய் போராட்டம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். மதுரை மேலூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராடுவது அவசியமானது. ஆனால் அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் அது பாதிக்கப்பட்டோருக்கு பயன் தராது. திமுக அரசுக்கு எதிரான விமர்சனம் என்கிற அடிப்படையில் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளை சிலர் கையில் எடுக்கிறார்கள். உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் நின்று தொடர்ந்து போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா தனது விருப்பத்திற்கு ஏற்றாற்போல கருத்துக்களை கூறி வருவதாகவும், கூட்டணி ஆட்சி பற்றி அதிமுக அறிவித்தால்தான் அது அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என்றும் கூறினார். கொள்கை அளவில் மட்டுமல்ல, செயலளவிலும் கூட அவர்களால் இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கிறது. வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே இழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார். அதிமுக தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி, ஆண்ட கட்சி. ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தம் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார். அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால்தான் அது அதிகாரபூர்வமானது. அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிற வரையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கிரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும்.